ஓம் ஸ்ரீ சாய்ராம். பாபாவுக்கு மற்ற ஞானிகளுடைய தொடர்பு. பாபா ஷிரடியில் மசூதியில் தங்கினார். தேவிதாஸ் என்ற ஞானி ஷிரடியில் பாபா வர்றதுக்கு முன்னாலே தங்கி இருந்திருக்காரு. அவருடைய நட்பை பாபா எப்பவுமே விரும்பினார். அவரோட மாருதி கோவிலையும் சாவடியிலையும் மாறி மாறி தங்குவது வழக்கம். பாபாவும் சில நேரங்களில் தனியாக இருக்கவும் விரும்பினார். இன்னொரு ஞானியான ஜானகிதாஸ் அப்படின்றவர் ஷீரடியில் வந்து தங்குறாரு. அவருடைய கூட்டுறவையும் பாபா எப்போவுமே விரும்புவார். அவரோட பேசுகிறதுலையும் பொழுத கழிப்பதிலையுமே பாபா நிறைய விரும்பியிருக்காரு. சில நேரங்களில் ஜானகிதாஸ் பாபாவை தேடி வந்து அவரோட பேசுவதில் தன்னுடைய பொழுத கழிப்பார். இன்னொரு ஞானியான புந்தாம்பே என்ற இடத்திலிருந்து வைசிய ஞானியான கங்கா கீர் அப்படின்றவரும் ஷிரடிக்கு எப்போதும் வருவார். ஒரு முறை பாபா தன்னுடைய 2 கைகளால் மட்பானைகளை தூக்கி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றின்னு இருக்கும்போது கங்காகீர் பாபாவை பார்த்து, இன்று இந்த மனிதர் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஷிரடி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது ஒரு விலை மதிக்க முடியாத வைரக்கல்லை பெற்றிருக்கிறது அப்படின்னு கங்காகீர் தீர்க்கமாக சொல்லிடுறாரு. மேலும் ஏவலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் என்ற ஒரு ஞானி ஷிரடிக்கு வர்றது வழக்கம். அவரும் முதல்ல பாபாவை பார்த்துட்டு, இந்த இளைஞன் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கார், ஆனால் இது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினக்கல். இதை பிற்காலத்தில் ஷிரடி மக்களும் பக்தர்களும் உணர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்போ சொல்கிறாரு அப்படின்னா, பாபா இளைஞனாக இருந்த பொழுது சொல்லப்பட்டது. கேளாயோ ஸ்ரீ பாபா, எந்தன் பிரார்த்தனையை உன் செவியால். பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். பாபா தன்னுடைய இளம் பருவத்தில் நீண்ட தலைமுடியை வளர்த்துருந்தார். அந்த தலைமுடியை சரியாகவே பராமரிக்கிறது இல்லை. விளையாட்டு வீரனை போன்று உடை அணிவார். ரகதா என்ற இடத்திற்கு அவர் சென்றபோது அங்கிருந்து சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ, மல்லி ஆகிய பூக்களின் விதைகளை கொண்டு வந்தார். ஷிரடியில் தரையை சுத்தப்படுத்தி கொத்தி காஞ்ச நிலத்தை சமப்படுத்தி அதில் இந்த சாமந்தி, மல்லி, முல்லை ஆகிய புஷ்பங்களின் விதையை நட்டார். வாமன் தாத்யா என்ற ஒரு பக்தர் பாபாவுக்கு தினமும் 2 பானைகள் கொடுப்பார், மண் பானைகள். அந்த பானையை எடுத்துன்னு போய் பாபா பக்கத்தில் இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணீர் இறைத்து தோளில் சுமந்து தானே கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவார். இந்த மண்பானைகள்லாம் சுடப்படாத பானைகள்ன்றதுனால சாயந்தரம் வேப்ப மரத்தடியில் இந்த பானையை வச்ச உடனே பானைகள் உடைஞ்சிடும். மறுநாள் காலையில் வாமன் தாதியா மேலும் 2 புது பானைகளை பாபாவுக்கு கொடுப்பார். இந்த விஷயம் 3 ஆண்டுகள் நடந்தது. பாபாவுடைய கடின பயிற்சி உழைப்பினால் ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டம் அந்த இடத்துல உருவாச்சு. அந்த பூந்தோட்டத்தில் தான் இப்போது சமாதி மந்திர் என்ற பெரிய மாளிகை கட்டப்பட்டு அதில் தான் பாபா சமாதி ஆகி பக்தர்களுக்கு இன்றளவும் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.